மூன்றாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. 1 யோவான் 5:19 இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. ஆதாமை ஏமாற்றி சாத்தான் அதிகாரத்தை வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். உலகத்தை பாவத்தினாலே நொடிக்கு நொடி நிரப்பி கொண்டிருக்கிறான். தேவன் நன்றாய் உண்டாக்கின உலகத்தை சாத்தான் பாவமாக்கினான். இப்படிப்பட்ட உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு நாம் மன்றாடி ஜெபிக்கணும். தேசத்தில் பாவம், விபச்சாரம், வேசித்தனம், கொள்ளை, காமவிகாரம், என்னென்னமோ சொல்ல முடியாத அசுத்தங்கள், அருவருப்புகள் அனுதினமும் நொடிப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சுவர் தான் நமக்கும், ஒரு தேவ பிள்ளைக்கும், ஒரு உலகத்தானுக்கும் ஒரு சுவர் தான். இவன் ஒழுக்கமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான், பக்கத்தில் அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்குது, தெரியல. அதெல்லாம் போகணும் அப்படின்னா நாம் ஜெபத்தில் உட்காரணும். இப்படிப்பட்ட உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வல்லமையான கிரியையை ஜனங்களுக்குள்ளே செயல்படுத்த அவருடைய ராஜ்யம் வரணும். பிசாசின் ஆளுகைக்குள்ளே கீழ் இருக்கிற உலகத்தின் மேல் தேவனுடைய ஆளுகையை வரவழைப்பதே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த பிசாசின் கிரியைகளை தள்ளணும்னா தேவனுடைய ராஜ்யம் வந்தால் தான் முடியும். அது நமக்குள்ள தோன்றிருக்கணும். யாரெல்லாம் ஜெபிக்கலாம் அப்படின்னா, மத்தேயு 3:2 மனம் திரும்பி பரலோகம் சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிற வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படி ஜெபிக்கலாம். மத்தேயு 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு படிக்கிறோம் இல்லையா, அப்போ அவர்கள் ஜெபிக்கலாம். மத்தேயு 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் வருவதாக ஜெபிக்கலாம். அப்புறம் மத்தேயு 5:19 கற்பனையை கை கொண்டு போதிக்கிறவர்கள், இயேசுடைய வார்த்தை சொல்றவங்க, அவங்க பரலோக ராஜ்யம் வருவதாக ஜெபிக்கலாம். மத்தேயு 6:33 முக்கியமா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்கள் பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபிக்கலாம். சரிங்களா? மத்தேயு 7:21 பிதாவின் சித்தம் செய்ய நினைப்பவர்கள் பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபிக்கலாம். மத்தேயு 19:12 பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்கள் பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான உவமையில புத்தியுள்ள கன்னிகைகளை போன்றவர்கள் பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபிக்கலாம். மத்தேயு 25 34 40 வரைக்கும் நற்கிரியை செய்கிற நீதிமான்கள் பரலோக ராஜ்யம் வருவதாக ஜெபிக்கலாம். மார்க் 10:15 சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபிக்கலாம். லூக்கா 19 கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தை வருவதாக அப்படின்னு ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் 14:22 தேவனுடைய ராஜ்யத்துக்காக உபத்திரவப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம்.